அண்மைச் செய்தி. மோண்டா புயல் உருவாக உள்ள நிலையில் முன்னெச்சரிக்கை பணிகளை சுகாதாரத்துறை தொடங்கியிருக்கிறது. மருத்துவமனைகளில் உள்ள ஜெனரேட்டர்கள் மழைநீரில் மூழ்காத வகையில் மேடான பகுதிகளில் வைக்க சுகாதாரத்துறை அறிவுறுத்தல்கள் வழங்கியிருக்கிறது. மோண்டா புயல் உருவாக உள்ள நிலையில் முன்னெச்சரிக்கை பணிகளை சுகாதாரத்துறை தொடங்கியிருக்கிறது. பல்வேறு அறிவுறுத்தல்களையும் மருத்துவமனைகளுக்கு சுகாதாரத்துறை வழங்கியிருக்கிறது. காய்ச்சல் அதிகமாக உள்ள பகுதிகளில் மருத்துவ முகாம் நடத்தவும் முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் செரி. விவரங்களை வழங்கலாம். வணக்கம். பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் தமிழ்நாடு முழுவதும் காய்ச்சல் அதிகமாக உள்ள பகுதிகளில் மருத்துவ முகாம் நடத்த தமிழ்நாடு சுகாதாரத்துறை முடிவு செய்திருக்கிறது. கர்ப்பிணிகள் மற்றும் பிரசவ தேதி உள்ள பெண்கள் முன்கூட்டியே அருகில் உள்ள அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற அறிவுறுத்தப்படுகிறது. மருத்துவமனையில் உள்ள ஜெனரேட்டர்கள் மழை நீரில் மூழ்காத வகையில் பாதுகாப்பான மேடான பகுதியில் வைக்கவும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து அரசு மருத்துவமனைகளில் 24 மணி நேரமும் தங்கு தடையின்றி மின்சாரம் கிடைக்கவும் வழிவகை செய்யப்பட்டிருக்கிறது. மருத்துவமனையில அருந்தும் குடிநீர் குளோரினேட்டன் செய்யப்பட்டுள்ளதா என்பதையும் குடிநீர் சுகாதாரமாக உள்ளதா என்பதையும் சுகாதாரத்துறை அலுவலர்கள் அன்றாடம் பரிசோதனை செய்வார்கள் என்றும் கூறப்படுகிறது. பொதுமக்கள் அருந்தும் குடிநீர் 1000 லிட்டர் 4 கிராம் கிருமி நாசினி வீதம் தெளிக்கப்பட்டு குடிநீர் சுத்தமாக இருக்கிறதா என்பதை சோதனை செய்ய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. மழைக்காலங்களில் டெங்கு உற்பத்தி அதிகரிப்பதை தடுக்க கொசுப்புழு உற்பத்தி குறித்து சோதனை செய்யவும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி.